ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிஸ் vlogs. டுடே நம்ம சேனலில் நல்ல சாஃப்டான நல்ல லேயராக வர்ற மாதிரி சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உள்ள சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த சப்பாத்தி பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர யாருனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு பெரிய அகலமான பவுல் எடுத்து அதில் 2 கரண்டி கோதுமை மாவு போட்டிருக்கேன். இது வீட்டிலே காய வச்சு அரைச்ச மாவுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பண்ணுற இந்த அளவு 7லேருந்து 8 சப்பாத்தி வரை கிடைக்கும். 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. கூட கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா அந்த உப்பும் எண்ணெயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லா மாவையும் ஒரு சேர நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்கள் கைகளை நல்லா அகலமாக நான் காமிக்கிற மாதிரி விரலை நல்லா விரித்து பிணைஞ்சிங்கன்னா மாவு வேகமாக ஒன்று சேர்ந்துடும். ஓரங்களில் இருக்க மாவெல்லாம் அப்பப்போ எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதிகமாக ஒரே நேரத்தில் சேர்த்துட்டிங்கன்னா மாவு ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு ஆன மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்து பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். பார்த்திங்களா, மாவு எப்படி ஒரு மாதிரி உதிரியாக வந்துருச்சுன்னு. பிடிச்சு பார்த்திங்கன்னா இப்படி லேசாக கொலக்கட்டை மாதிரி பிடிபடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மாவையும் நல்லா இருத்தி அழுத்தி பிணைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் இவ்வளோ மாவு எனக்கு சேராமல் இருக்குது. இதில் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக தான், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதையும் சேர்த்து அந்த மாவு கூட நல்லா அழுத்தி பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி சாஃப்டாக வருங்க. ஓரங்களில் இருக்க மாவையும் இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் இதில் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஆயில் ஆட் பண்ணி நான் இதை பிசைகிறேன். நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது சப்பாத்தி நமக்கு வெடிப்பு இல்லாமல் கிடைக்குங்க. அவ்வளோதான், நம்ம பிணைஞ்சாச்சு. இப்போ கை வச்சு பார்த்தோன்னா நல்லா அந்த குழி விழுகணுங்க. சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் மேலே கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவி சப்பாத்தி மாவு மேலே தடவி வச்சிடுறேன். இந்த மாதிரி தடவிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பார்த்திங்களா, நம்ம மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்படி நல்லா அப்பதை விட இப்போ நல்லா உள்ள அமுக்க வருது. இப்போ இன்னும் ஒரு முறை இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஷேப்பில் எப்பயுமே வச்சு தான் நான் உருண்டை போடுவேன். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எல்லா உருண்டைகளும் ஒரே ஷேப்பில் கிடைக்கும். ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு வேணுங்கிற அளவில் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் எப்பயுமே ஒரு குட்டி உருண்டை ரெடி பண்ணுவேன். அது என் குட்டி பாப்பாவுக்கு. இப்போது உங்கள் உள்ளங்கையை வச்சு அழுத்தி இந்த மாதிரி எல்லா க்யூப்ஸையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். எல்லா உருண்டைகளையும் நம்ம இப்போது உருட்டியாச்சு. எனக்கு 7லேருந்து 8 சப்பாத்தி வரை கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி பலகையை வச்சு நான் இன்றைக்கி அந்த உருண்டையை கோதுமை மாவில் டிப் பண்ணி திரட்ட போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது
மாவு நல்லா இழுக்க வரும், ஒட்டாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று. இன்னொன்று நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க சமமாக. சப்பாத்தி எவ்வளோ ஸ்மூத்தாக விரியுதுன்னு பார்த்தீங்களா மாவு? இந்த மாதிரி சப்பாத்தி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போது ஒட்டலை. சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவை மேலே தூவி சேர்த்துக்கலாம். அது இழுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இப்போ மாவு தேய்ச்சாச்சு. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவு, பெருசாக வேணுன்னா பெருசாக இழுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு தேய்ச்சாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு? கையில் போட்டால் இப்படி நம்ம கை பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்தளவு. கல் சூடாயிருச்சு. சப்பாத்தியை போட்டுடலாம். இப்போது சப்பாத்தியை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரண்டி வச்சு சப்பாத்தியை மேலே இப்படி இது பண்ண தடவை அதில் லேசாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு. எப்பயும் சப்பாத்தி போட்ட உடனே ஆயில் ஊற்றக்கூடாது. இப்போ தெரியுது அவங்களுக்கு அந்த பபிள்ஸ் குட்டி குட்டியாக வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம திருப்பி ஆயில் ஊற்றிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இப்போ பரட்டி விட்டுக்கலாம் சப்பாத்தியை. அந்த ஓரங்கள்லாம் நல்லா வேகிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த அளவு சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு வருங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி வெந்துருச்சு. பாருங்கள் நம்ம சப்பாத்தி எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இதை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு சப்பாத்தி பிச்சு காட்டுறேன். பார்த்திங்களா? 1 2 3 லேயர் வரை நமக்கு இதில் கிடச்சிருக்கு. நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரி சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.